கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்றப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பலை. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா, மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலை தான் எனக்கு இருந்துச்சு. முந்தைய 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் அனைத்து துறையிலும் மிக மோசமான பின்னடைவை சந்தித்து மோசமான நிலையை அடைஞ்சிருந்துச்சு. அதை சரி செஞ்சாகணும். அடுத்து நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது ஒத்துழைக்காத ஒரு ஓரவஞ்சனை அரசாக இருந்தது. இந்த 2 நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளணும் என்பதுதான் எனது கவலைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க. அப்படியான சூழலில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதனால தான் கவலை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனால் இப்போ 5 ஆண்டுகள் கடந்த நிலையில் நான் சொல்கிறேன், நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்னும் சொன்னால் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்னுடைய இலக்கில் நான் வென்று விட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகளால் தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில் ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை அண்ணாந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய திட்டங்கள், நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய சாதனைகள், இதெல்லாம் தான் என் மகிழ்ச்சிக்கு காரணம். அடுத்து இன்னும் பெருமையோட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நாங்கள் அமைக்கப் போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவுக்கு இருக்கும். ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய 5 ஆண்டுகள் வரப்போக ஒளிமயமான எதிர்காலத்தை உணர்த்துறதா அமைஞ்சிருக்கு. 6வது முறை ஆட்சி அமைந்தபோது அது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம். அந்த விடியலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். கோடிக்கணக்கான மக்கள் மனங்களிலும் முகங்களிலும் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட விடியல் ஆட்சியோட மாபெரும் சாதனை திட்டங்களில் முக்கியமான சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு தான். இந்த பயணங்களால் நாள்தோறும் 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை ஒவ்வொரு மகளிரும் சேமிக்கிறாங்க. இதன் மூலமாக 2021 மே மாதத்தில் இருந்து இப்போ வரை தோராயமாக 60,000 ரூபாய் வரை சேமிச்சிருக்காங்க. பெண்களுக்கான மிகப்பெரிய சமூக பொருளாதார பலத்தை இந்த திட்டம் வழங்கியிருக்கு. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,30,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் 29,000 ரூபாயை கொடுத்துருக்குறோம். அந்த பெண்கள் எல்லாரும் எங்கள் அண்ணன் கொடுக்குற மாதாந்திர சீர்னு பெருமையோடு சொல்கிறாங்க.
இந்த ஆண்டு தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை மிக சிறப்பாக கொண்டாட 2,23,00,000 குடும்பங்களுக்கு 3,000 ரூபாயை வழங்கணும். தமிழ்நாடே மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுச்சு. தமிழ்நாடு முழுக்க 20,59,000 பள்ளி குழந்தைகள் தினமும் காலையில் சூடான சத்தான சுவையான உணவை சாப்பிட்றாங்க. நான் முதல்வன் திட்டத்தில் 48,65,000 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களில் 12 லட்சம் மாணவ மாணவியர் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிறார்கள். 2003 முதல் 2021 வரை அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் 6 மாணவர்கள் மட்டுமே பயனடைஞ்சாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தில் 385 மாணவர்களுக்கு 162 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. ஆக்ஸ்போர்டு உள்ளிட்ட உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் படிக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், அந்த அரசு ஊழியர்களுடைய 23 ஆண்டுகால கோரிக்கையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு 17 விழுக்காடாக இருந்த அகவிலப்படியை இப்போ 58 விழுக்காடின் அளவுக்கு உயர்த்தி வழங்கிக்கிட்டு இருக்கோம். 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச இணைப்புகள், மின் இணைப்புகள், 14 புதிய உழவர் சந்தைகள் தொடக்கம், 2,56,00,000 பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48 திட்டத்தில் சாலை விபத்துக்குள்ளான 5 லட்சத்துக்கும் அதிகமானவரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அவங்களுக்கு 483 கோடி ரூபாய்க்கு காப்பீடு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,34,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் பேருக்கு கலைஞர் இல்லம் வீடுகள், 22,71,000 ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 4,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு. 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு. தாய் மாணவர் திட்டத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 27,55,000 பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள். 5,700 கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒதுக்கீடு. சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் வென்ற 200 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி. கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சென்னையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூரில் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், முதல்வர் படைப்பகங்கள், 38 மாதிரி பள்ளிகள், 37 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், 19 தோழி விடுதிகள், 141 மினி ஸ்டேடியங்கள். பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த 1000 கோடி ரூபாயில் தொல்குடி திட்டம், 1000 கோடி ரூபாயில் அயோத்திதாசர் பெயரிலான ஆதிதிராவிட குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம், 6,045 கோடி ரூபாயில் வட சென்னை வளர்ச்சி திட்டம். நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 24,774 கிலோமீட்டர் நீள சாலைகள், 180 உயர்மட்ட பாலங்கள், 20,484 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிராம சாலைகள் மேம்பாடு, 121 தடுப்பு அணைகள்,
101 அணைக்கட்டுகள், மிக நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம், மிக நீளமான வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள், அதன் மூலமாக 3 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய 75 லட்சம் வீட்டு இணைப்புகள், விடுதலை போராட்ட வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு 23 மணிமண்டபங்கள், 70 சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை வள்ளுவர் கோட்டம் சீரமைப்பு, கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் நினைவகம் சீரமைப்பு, கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில் செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா சீரமைப்பு, 30 கோடி ரூபாயில் சென்னையில் ஹஜ் இல்லம் கட்ட உத்தரவு, 10 கோடி ரூபாயில் தொன்மையான தேவாலயங்கள் புதுப்பிப்பு, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனால் சொல்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை செஞ்சால் அதை மிஞ்சிறதா இன்னொரு சாதனை வரும், அடுத்து அதை மிஞ்சிறதா மற்றொரு சாதனை வரும். இப்படி சாதனைக்கு மேல் சாதனைகளை படைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னையோட நான் பொறுப்பேற்று, இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. 1724 நாள் ஆகுது. இந்த 1724 நாட்களில் 8655 நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். 15117 அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறேன். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு 173 முறை பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதுலேயும் 71 மாவட்ட மாபெரும் அரசு நலத்திட்ட விழாக்களில் பங்கேற்று 44,44,721 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் அடிக்கல் நட்டினது, முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வச்சதுன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோடு என்னால் சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்லை, எல்லாமே உண்மை. இதை எதிர்க்கட்சிகளால் தாங்கிக்க முடியாது என்பதையும் வராத நிலையில் நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக, மக்களுக்கு பாடுபடக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவது தான் நமக்கு உள்ளபடிய வேதனையாக இருக்குது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காமல் போகிறது வேடிக்கையாக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா, அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துகிற செயலாக இருக்குது. அதுலேயும் கடந்த 3 வருஷமாக நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது. கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது. கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய அரசு இது. ஆளுநர் உரை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும், முடிவுறும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு. முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக அவர் சொல்லிட்டு வரார். இந்த நாட்டின் மீதும் நாட்டுப்பண் மீதும் அளவற்ற பெருமதிப்பை, மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். யாரும் எங்களுக்கு
தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில் நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்பு எதேச்சதிகார தன்மையை விட மாற்ற நினைப்பவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேச விரோதிகள். அவங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நம்முடைய எழும்பூர் தொகுதி உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் தொடங்கி நிறைவாக மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்களோட பேசியிருக்கிறாங்க. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க வேண்டிய நான் இன்று ஆளுநருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில், பேசக்கூடிய நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். இது பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி இது.